போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியாச்சு. ஆனால் கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் ஒர்க் ஆகணுமே, அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். வெல்கம் பேக் டு டே 5 ஆஃப் பில்டிங் மை போர்ட்ஃபோலியோ இன் பப்ளிக். லாஸ்ட் வீடியோவில் போர்ட்ஃபோலியோ எப்படி நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கான்டாக்டர்ஸ் ஃபார்மை எப்படி ஒர்க் ஆகுது, சமிஷன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது இதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டிகிராவிட்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நெட்லிஃபை டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபார்ம் செக்ஷன் இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட்டில் கான்டாக்ட் ஃபார்ம் ஆல்ரெடி நீங்கள் பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெட்லிஃபை அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இஃப் இன்கேஸ் டிடெக்ட் பண்ணலை அப்படின்னா டோன்ட் வரி. டிடெக்ட் ஆகலைன்னா டிடெக்ட் ஃபார்மஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஃபார்ம் இங்கே லிஸ்ட்டாக வந்துடும். ஸோ இந்த பேஜில் தான் உங்கள் வெப்சைட்டில் இருந்து வர எல்லா ஃபார்ம் சப்மிஷன்ஸும் பார்க்க முடியும். ஸோ வியூ பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸ்பேம்னு ஏதாச்சும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை ஸ்பேம்னு கூட மார்க் பண்ண முடியும். சிம்பிள். சரி, லைவாக டெஸ்ட் பண்ணலாமா? இது என்னோடய லைவ் போர்ட்ஃபோலியோ. ஃபஸ்ட்டு ராங் டீட்டெயில்ஸை கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ வேலிடேஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்களேன்னு பார்க்குறதுக்காக இப்போ ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணலாம். டன். இப்போது நெட்லிஃபைக்கு திரும்ப போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா சப்மிஷன் வந்திருக்கும். ஸோ இதுதான் நெட்லிஃபையோட ஃபார்ம்ஸ் ஒர்க் ஆகிற ப்ரொசீஜர். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நெட்லிஃபை ஓப்பன் பண்ணி யாராவது ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? நானும் மாட்டேன், யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு பெட்டர் சொல்யூஷன் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன்ஸுக்கு போய் இமெயில் அண்ட் வெப்குரூப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். இமெயில் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டில் ஃபார்ம் சப்மிஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா உங்களோட இமெயில் எந்த மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை கொடுத்துட்டு சப்ஜெக்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முக்கு எந்த ஃபார்முக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ யாராவது உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து கான்டாக்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஜிமெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் ரிசீவ் பண்ணது இந்த மாதிரி இருக்கிறது தான். சூப்பர் யூஸ்ஃபுல்லி எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்க, மென்டர்ஷிப் இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த ஆட்டோமேட் பண்ணிட்டா அப்படின்னா இமெயிலோட இன்பாக்ஸுக்கு ஆல்ரெடி வந்துடும். அண்ட் தட்ஸ் அ ரேப் அப். ஸோ 5 டேஸுக்கு முன்னாடி இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம டிசைன் பண்ணியாச்சு, டெப்ளாய் பண்ணியாச்சு, கான்டாக்ட் ஃபார்மும் ஒர்க் ஆகுது. ஸோ போர்ட்ஃபோலியோ அஃபிஷியலி ரெடி. ஸோ இந்த 5 டேஸ் சீரீஸை ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாளையிலேருந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஎக்ஸ், ஏஐ அண்ட் டிசைன் கான்டென்ட்டோட மீட் பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி டிசைனிங்.